சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து பாத்தீங்கன்னா பணம் எடுத்துட்டு கொடுத்துடுறாங்க. பணம் எடுத்துட்டு கொடுத்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க செல்வம். முத்து, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் முத்துன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. விடு செல்வம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உதவி பண்றதுல என்ன போய் இருக்கு? இதுக்கு எதுக்காக நீ எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நாளைக்கே அருணை வர வச்சு பணத்தை கொடுத்துடலாம் சரியான்றாங்க. சரி முத்துன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா செல்வம் இருக்காங்க. இப்ப நம்ம முத்து நேரா அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, அப்பா, செல்வத்துக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்ப்பா. அதுக்காக உங்களை கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்குன்றாங்க. முத்து, நீ எது பண்ணாலும் அது சரியா தான் இருக்கும். அதனால நீ எதை என்கிட்ட கேட்டு செய்யணும் செய்யக்கூடாது அந்த மாதிரி அவசியம்லாம் எதுவும் கிடையாது, புரியுதுன்றாங்க. புரியுதுப்பா, இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும், அதை சொல்லிடுறேன்ப்பா. நான் வாடகைக்கு ஒரு கார் ஓட்டிட்டு இருந்தேன்ல. ஆமா, சொல்லு பண்றாங்க. அந்த காரை சத்யாவோட ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் காரை விட்டுட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க விஜயா. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா முத்து? ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? யாரோ ஒருத்தன் அவன் அவனுடைய பிரச்சனையை அவன் பார்த்துப்பான், நீ எதுக்காக இதை கொடுத்த நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. விஜயா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. முத்துவோட எண்ணத்துக்கு நீ பாராட்டணும். நமக்கு மட்டும் பணம் இருந்தா போதாது, மற்றவங்களுக்கும் உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு அவனுக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படாம நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. இங்க செல்வம் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். செல்வம் கண்டிப்பா உனக்கு நல்லதவை செய்வான். நீ இந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ற அளவுக்கு மனப்பான்மை இருக்குல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் இதுங்கெல்லாம் எங்கிருந்து உருப்பட போகுது? நம்ம ஏதாவது சொன்னா நம்மள முட்டாளாக்குங்க. இக்கேடு கெட்டாவது போகட்டும், நம்ம மனோஜோட லைஃபை நம்ம பார்த்தா போதும். இவன் இக்கேடு கெட்ட போனா நமக்கு என்னன்றாங்க. உடனே முத்துக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம்மா, நானெல்லாம் உனக்கு ஒரு மனுஷனா? நானெல்லாம் உனக்கு ஒரு ஆளா சொல்லுங்க? எப்பவுமே உங்க பையன் தானே வசதி உங்களுக்குன்னு சொல்லிட்டு முத்து ஃபீல் பண்றாங்க. உடனே மீனை ஏங்க அத்தை, இதை புதுசா பண்ணாதான் நீங்க ஃபீல் பண்ணணும். அத்தைக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரியுங்க எப்படிப்பட்டவன் முத்துன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி, பணத்தை எப்போ எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கே மீனா, நான் வக்கீல் கிட்ட பேசியிருக்கேன், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏங்க, நானும் வரட்டுமான்றாங்க. எதுக்கு மீனா? போறோம், பணத்தை கொடுக்குறோம், வரோம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் அவன்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் நான் வச்சுக்க மாட்டேன். நீ நான் போயிட்டு அருண் அடிப்பேன், செய்வேன், திட்டுவேன், இந்த மாதிரி தானே நினைச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமான்னு சொல்றாங்க. இல்லைங்க, அது வந்துடுறாங்க. ஏன் மீனா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் சொல்லிட்டு மீனா சொன்னதும், சரி மீனா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்ற போது நீ தாராளமா வா, எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இப்ப மீனா மனசுல நினைக்கிறாங்க, சீதாவோட பிரச்சனை இத்தோட முடிஞ்சிடும், இனி சீதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மீனா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீதா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம அருண் அங்க வராங்க. என்னடி நீ பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்ன, நான் புருஷன், நான் என்ன சொன்னாலும் அதை நீ செய்யணும், அதை விட்டுட்டு அழுமூஞ்சி மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையானெல்லாம் சொல்லிட்டு கோபப்படுறாங்க. ஏங்க, எதுக்காக நீங்க இப்படி கோபப்படுறீங்க? அப்படி நான் என்னங்க சொல்லிட்டேன், எதுக்காகங்க நீங்க கோபப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, நானு என்ன சொல்றேனோ அதை செய்யறது மட்டும் தான் உன்னுடைய வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம இதை பண்றேன் அதை பண்றேன் நல்லா சொல்லிட்டு இருந்தேன். உன்னை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே நம்ம சீதாவுக்கு இதுக்கு மேலே இந்த கொடுமையை தாங்கிட்ட நம்ம ஏன் இருக்கணும், பேசாம நம்ம வீட்டை விட்டு போயிடலாமான்னு மனசுல நினைக்கிறாங்க. என்ன, வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? தாராளமா போ, உன்னை இங்க யாரும் புடிச்சு எல்லாம் வச்சுட்டு இல்லை, நீ கிளம்பி போயிட்டே இருன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அருண். இப்ப நம்ம சீதாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அருண் கோபமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க.
கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வந்து சீதாவுக்கு கால் பண்றாங்க. சீதா, உன்னுடைய லைஃப்ல இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒட்டு மொத்தமா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, என்னக்கா சொல்ற? என்னாச்சு சீதா? ஏன் உன் குரல் ஏன் இவ்வளோ டல்லா இருக்கு? என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்கக்கா, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சீதா, மாமா வந்து பணம் ரெடி பண்ணிட்டாரு, அருணுக்கு நாளைக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்க போறாங்க, அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்துன்றாங்க. ஓ அப்படி அக்கான்னு சொல்லிட்டு இப்ப சீதா வந்து எந்த பதிலுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. மீனாவுக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன சீதா, ஏதாவது பிரச்சனையா? உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ற மாதிரி யாரும் நடந்துகிட்டாரா? எதுவா இருந்தாலும் சொல்லுன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சீதா, நான் வந்து கேக்குறேன்ல, என்கிட்டயும் எந்த விஷயத்தையும் நீ மறைக்க கூடாதுன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே சீதா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அக்கா, அவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாருக்கா. அவர் பாட்டுக்கு வராரு, என்ன எந்த கேள்வியும் கேட்காம அடிக்கிறாரு, என்ன ரொம்பவே கட்டாயப்படுத்துறாருக்கா. இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்றாரு. எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுறாங்க. என்ன சீதா, மனுஷனா மிருகமா அவரு? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு? நான் வந்து அவரை கேள்வி கேட்கிறேன்றாங்க. அக்கா, நீங்க ஏதாவது கேட்டு அதுக்கு கூட நீண்டி உன் அம்மா கிட்ட உன் அக்கா கிட்ட எல்லாம் சொல்லணுமா என்னை பத்தின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அதுக்கும் சண்டை போடுவாரு. என் வாழ்க்கை, என் விதி எப்படி போகணும்னு இருக்கோ அது படி போகட்டும், விட்டுருக்கா. சீதா, அது எப்படி சீதா விட முடியும்? எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படி வந்து ஒரு கேவலமான ஒரு வேலையை அவர் பண்ணுவாரு? அவருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? அவரெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல கை வச்சிருப்பாரு? அவருக்கு என்ன நினைச்சிட்டு இப்படி பண்றாருன்னு தெரியல. அவரை கேள்வி கேட்டாதான் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இதுக்கு மேலேயும் உன் மாமா கிட்ட உண்மையை மறைச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் அவர்கிட்ட வந்து உண்மையை சொல்ல போறேன். மீதி எல்லாம் உன் மாமா பார்த்துக்கிட்டோம். ஒவ்வொரு முறையும் சீதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? சீதா நல்லா இருக்கா இல்ல, இதையேதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நானே அவர்கிட்ட இந்த விஷயத்த நீ சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன். இனியும் என்னால மறைச்சிட்டெல்லாம் இருக்க முடியாது சீதான்றாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காக வேண்டாக்கான்றாங்க. முடியாது சீதா, அவருக்கு சரியான பாடம் புகட்டினாதான் அவரு உன்னுடைய வலிக்கே வரமாட்டாரு. இதுக்கு மேலேயே மறைச்சு வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டு நான் அவர்கிட்ட சொல்லதான் போறேன்றாங்க. எனக்காக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கக்கா, எனக்காக ப்ளீஸ்க்கான்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணதும், சரி நீ இவ்வளோ சொல்ற, திரும்பவும் ஒரு வேளை உன்னை அவர் அடிச்சாரோ இல்ல உன்னை கொடுமைப்படுத்தினாலோ நீ என்கிட்ட சொல்லு, மீதி நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. சரிக்கா சரின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருக்காத. உனக்கு என்ன தலையெழுத்தா இல்ல என்ன தப்பு பண்ற? உன்னை எதுக்காக அடிக்கிறாரு? கோவம் எங்க இருக்கோ அங்க வந்து காட்ட சொல்லு. சும்மா பொம்பளை கிட்ட வீரம் தரம் காட்டுறது பேரு வீரம் கிடையாது. அத முதல்ல சொல்லு உன் புருஷன் கிட்ட, இல்லைன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு மீனா கோவமா பேசிட்டு போனை கட் பண்றாங்க. இது எல்லாமே அருண் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னடி, நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உன் அக்கா கிட்ட சாடி சொல்லிட்டு இருக்கியா? நீ ஏன் பொண்டாட்டி, உன்னை நான் என்னனாலும் கொடுமைப்படுத்துவேன், எப்படினாலும் அடிப்பேன், டார்ச்சர் பண்ணுவேன். அது எல்லாம் ஏன் உரிமை. நமக்குள்ள இருக்கிற விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதை எல்லாம் வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை நீ வெளியில சொல்றதா இருந்தா தாராளமா என் வாழ்க்கையை விட்டு நீ போயிட்டு வெளியில நீ தாராளமா சொல்லிக்கோ நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்ன பண்றது, எனக்கு மட்டும் அந்த நினைப்பு இருந்தா பரவாயில்ல, உனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. உனக்கு உன் குடும்பம் முக்கியம், அக்கா முக்கியம், மாமா முக்கியம், புருஷனை தவிர உனக்கு மற்றவங்க எல்லாருமே முக்கியம். ஆனா புருஷன் மட்டும் முக்கியம் கிடையாது. புருஷன் சொல்றது அது ஒரு விஷயமா கூட நீ கன்சல்ட் பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் என்னத்த சொல்லன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. ஏங்க, பொண்டாட்டின்றது எதுக்காக தெரியுமா? புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு பொண்டாட்டி கிடையாது. புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்கறவதான் பொண்டாட்டின்றாங்க. என்னது, அப்ப நீ வந்து உண்மையை வந்து தட்டி கேட்கிற அப்படிதானேன்றாங்க. என்ன சொல்ல வர? நான் வந்து என் அம்மாவோட உயிருக்காக 5 லட்ச ரூபாய் பணம் வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். அவங்க அந்த பணத்தை கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷமா இருக்க போறேன், அப்படித்தானே? இல்லைங்க, அது வந்துடுறாங்க. என் அம்மாவோட இழப்புக்கு எத்தனை கோடி இல்லை எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஈடாகாது. இருந்தாலும் அவனை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இதை செய்யறேன். இது எல்லாமே உன் மாமன் சொல்லி தான் செஞ்சிட்டு இருக்கான் அந்த ரவுடி. அவனை மட்டும் சும்மாவே விட மாட்டேன்.
பணம் கொடுத்துட்டா அவங்க அப்படியே போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, இனிமே தான் இந்த அருணோட ஆட்டத்தவே பார்க்க போறாங்க. நான் வந்து லைசன்ஸை கொடுக்கவே மாட்டேன். கொடுக்காம போனா அப்புறம் என்ன பண்றன்றத பார்க்கலாம் நல்லா சொல்றாங்க. ஏங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனைய சுமூகமா முடியறதுக்காக மட்டும் தானே வக்கீல் கிட்ட பேசி பணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நீங்க என்னடானா இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? பாவம் இல்லைங்களா அந்த அண்ணான்றாங்க. ஏய் என்னடி வாய் ரொம்பவே நீட்டுட்டு போகுது. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத நீ சொல்லாத. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போ. நாளைக்கு நீயும் வர. அங்க நான் பண்ற வேலையை பாக்குறதுக்கு நீ வந்தாகணும்ன்றாங்க. உங்களை மாதிரி எல்லாம் கல் நெஞ்சுக்காரனா என்னாலலாம் இருக்க முடியாது. என்னால வர முடியாது. நீங்க அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி என்னால வர முடியாதுன்றாங்க. என்னடி எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சீதா கண்ணத்திலேயே பலார்னு விடுறாங்க. அடிங்க அடிங்க, எவ்வளவு அடிக்க முடியுமோ தாராளமா அடிங்க. என்னை கொன்னு கூட போடுங்க. நான் ரொம்பவே சந்தோஷமா செத்து போறேன். உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் செத்துட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா அதை முதல்ல செய்யுங்கன்னு சொல்லிட்டு சீதா ஃபீல் பண்ணி கோவமா அழுதுட்டு இருக்காங்க. இங்க பார், நீ நாளைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கோவமா அருண் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப சீதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சீதா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி புலம்பிட்டே இருக்காங்க. அடுத்த ட்ராக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்யாவை காட்டுறாங்க. அப்ப வந்து நம்ம ரேகா வந்து சத்யா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்னுடைய அம்மாவை வந்து இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு, நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பாங்க, ஆனா இப்ப வேண்டாம், ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான் சொல்லிட்டு இருக்காங்க. சத்யா, முதல்ல என் அம்மா யாரு என்ன ஏதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலைனாலும் செய்யுங்கன்னு சொன்னதும் சரி வரேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சத்யா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. யாருங்க உங்க அம்மான்னு சொல்லிட்டு சத்யா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இருங்க, அவங்க இன்னும் வரல, வந்தா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம சத்யாவை வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்து சிந்தாமணி தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு தூரமா இருந்து காட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சத்யாவுக்கு சிந்தாமணி தான் அவங்க அம்மான்றது தெரியறதுல, ஏன்னா பின்னாடி இருந்துதான் பாக்குறாங்க. ஏங்க உங்க அம்மாவோட முகமே எனக்கு தெரியல, அதனால எப்படிங்கன்றாங்க. இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா காட்டுறேன். ஏன்னா என் அம்மா வந்து பயங்கர ஷார்ப் மைண்டட், அவங்க என் மனசுல என்ன இருக்குன்றத அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்க கிளம்புங்க, மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு சத்யாவும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப மம்மின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கண்ணு, ஏண்டா ரேகா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி சீப்பான ஹோட்டலுக்கெல்லாம் நீ ஏண்டா வர சொல்றேன்றாங்க. எனக்கு இங்க பிடிச்சிருக்கு, ஸோ நான் இங்க வந்திருக்கேன். நீ எல்லாம் ஏண்டா இப்படி இருக்கே தெரியல. சிந்தாமணியோட பொண்ணுனா எந்த அளவுக்கு கெத்தா இருக்கணும் அந்த மாதிரி நீ இருக்கியா பாரு நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி மம்மி, நான் ஒருத்தரை இன்ட்ரோ பண்ணணும்னு நினைச்சேன், அதுதான்றாங்க. யாரு, உன்னுடைய ஃப்ரெண்டா? நீ வந்து இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உன்னுடைய ஃப்ரெண்டா? யார் அதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் கிடையாதுன்றாங்க. ரேகா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? சச்ச, உங்ககிட்ட போயிட்டு என்ன விஷயத்த மம்மி மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க ரேகா வந்து. இருந்தாலும் சிந்தாமணிக்கு ஒரு பக்கம் சந்தேகமா தான் இருக்கு. இருந்தாலும் சிந்தாமணி வந்து அதை வெளிக்காட்டிக்காம அவங்க பொண்ணு கிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முத்துவை காட்டுறாங்க. முத்து வந்து பணத்தை ஒப்படைக்கிறதுக்காக இப்ப வக்கீலோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. செல்வமும் வந்திருக்காங்க, கூட மீனாவும் வந்திருக்காங்க. மீனாவை பார்த்ததுமே வந்து அருண் வந்து அமைதியா இருக்காங்க. முத்துவை பார்த்து முறைச்சிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மீனா வந்து, ஏங்க அருண் என்ன பேசினாலும் தயவு செஞ்சு நம்ம சீதாவோட லைஃபை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா எதுவா இருந்தாலும் பேசுங்கன்றாங்க. ஏன் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு சீதா என்ன பண்ணுவா? ஏன் சீதாவை ஏதாவது கொடுமைப்படுத்துறானா? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன மீனா, ஏதோ பொடி வச்சு நீ பேசுற மாதிரி இருக்குன்றாங்க. சச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தோராயமா சொன்னேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சீதாவோட முகம் ஏன் வீங்க இருக்கு, அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க அவங்க மாமியார் இறந்து போனதுல இருந்து சரியா தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை அதுவா கூட ரீசனா இருக்கும் இல்லைன்றாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே, என்னை பார்த்ததுமே முகம் மூடுறான், என்ன நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்றான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனாவும் சமாளிக்கிறாங்க. இப்ப அருண் வந்து, மேடம் நான் கொடுத்த 1 மாசத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன மேடம் இவங்க கிட்ட போயிட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசாம நான் 15 லட்சம் ரூபாவே கேட்டிருக்கணுமோன்றாங்க. உடனே செல்வம், மேடம் இந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுன்றது எனக்கு மட்டும்தான் மேடம் தெரியும்,
என் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நகையில இருந்து என் பொண்ணுகிட்ட இருக்கிற நகையில இருந்து ஒரு குண்டுமணி கூட இல்லாம எல்லாமே அடகு வச்சு, அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டு முத்து அவனுடைய சொந்த காரை வந்து அடகுக்கு வச்சு இந்த பணத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒன்றும் பணக்காரங்க கிடையாது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என் அம்மாவோட ரேஞ்சுக்கு இந்த பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இருந்தாலும் மேடம் நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன முடிவா சொல்றீங்க? நீங்க 5 லட்ச ரூபாய் பணம் வந்து கேட்டீங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. திரும்பவும் மாறி மாறி இந்த மாதிரி வந்து டபுள் ஹேண்டடா பேசாதீங்கன்னு சொல்லிடுறோம். சரி மேடம் அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கொடுக்க சொல்றாங்க. பணம் வந்து கொடுத்ததுமே வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து முத்து வந்து கிளம்புறாங்க. உடனே வந்து அருண் பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாங்க. மாமா அக்கா செல்வம் அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சீதா பேசினதும், சீதா அவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வரியான்னு சொல்லிட்டு மிரட்டினதும் உடனே வந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகும்போது நம்ம சீதாவோட கன்னத்தை பாக்குறாங்க. கன்னத்துல கை அடிச்சது பதிஞ்சிருக்கு. இதை பார்த்ததும் சீதா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு முத்து வந்து கூப்பிடுறாங்க. முத்து வந்து கூப்பிட்டதுமே உடனே சீதா கன்னத்தை மறைச்சுக்கிட்டு சொல்லுங்க மாமான்றாங்க. இன்னொரு பக்கம் அருண் ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அருண் கூப்பிட்டாலும் சீதா வந்து அவங்க மாமா கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. என்னடி புருஷன் கூப்பிடுறேன் போய் உன் மாமன் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா, ஒழுங்கா வாடின்னு சொல்லிட்டு சீதாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. அருண் பொது இடத்துல ஒரு பொண்டாட்டியை எப்படி நடத்தணும் என்ன ஏதுன்றது ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாதா? நீங்கெல்லாம் என்ன போலீஸ்ன்றாங்க. ஹலோ மைண்ட் யூர் வேர்ட்ஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்து என் பொண்டாட்டிய கையை பிடிச்சி இழுக்கிறனோ என்ன பண்றனோ அது ஏன் இஷ்டம். அவளை அடிப்பேன் கொல்லுவேன் என்னன்னாலும் பண்ணுவேன், அது எல்லாமே என்னுடைய இஷ்டம். நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. முத்து இதுக்கும் பொறுமையா இருக்காங்க. வாடின்னு சொல்றேன்ல வாடின்னு கையை பிடிச்சி இழுத்ததும் சீதா ஒரு நிமிஷம், ஆமா உன் கன்னத்துல என்ன காயம் என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது வந்து மாமான்றாங்க. உண்மையை சொல்லு சீதான்றாங்க. இவர் தான் மாமா என்ன அடிச்சாரு, அவங்க அம்மா எப்ப இறந்து போனாங்களோ அப்பத்துல இருந்து சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே என்னங்க சீதா எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னா, இருந்தாலும் நீங்க வந்து கோவப்படுவீங்கன்றதுக்காக நான் தாங்க இந்த விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும், என்ன மீனா இது என்ன இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா? சீதாவை அந்த அளவுக்கு அவன் கொடுமைப்படுத்திருக்கான், இந்த விஷயத்த மறைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் மீனா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அருண் கிட்ட வந்து, இங்க பார் எனக்கும் உனக்கும் பிரச்சனைனா உன் கோபத்தை உன் வீரத்தை எல்லாம் ஏன் கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு அந்த புள்ளுக்கிட்ட உன் கோபத்தை காட்டுறியே நீ எல்லாம் என்னடா மனுஷன்றாங்க. டே எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கெல்லாம் நீ ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, ஒழுங்கு மரியாதையே போடன்னு சொல்லிட்டு நீ வா சொல்ற இல்லைன்னு சொல்லிட்டு சீதாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அருண் அங்கிருந்து போறாங்க. எனக்கு பொறுமையா இருங்க, எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் பண்ண முடியாது, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா எதுவும் பார்க்கலாம் இருங்கன்னு சொல்றாங்க. என்ன மாடு மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போறான், இதுக்கு மேலேயும் பொறுமையா இருன்னா என்ன அர்த்தம்? என்ன சீதா இதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க முத்து. இப்ப முத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? அருண் கூட சேர்ந்து சீதாவை முத்து வாழ வைப்பாங்களா, இல்ல அருணை விட்டு சீதாவை பிரிச்சு முத்து கூட்டிட்டு வருவாங்களாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.